நீ விளைச்சல் நீ தான் சாப்பிடணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஊராவட்டெல்லாம் என் ஊர்ல சாப்பிட்டு போறாங்களே. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பேசுறான்? ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு சத்துரு இருக்கிறான். முதல்ல யாரு சத்துருன்னு வேதத்துல சத்துரு. நமக்கு வேதத்தின்படி ஒரே சத்துரு யாரு? பிசாசானவன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிசாசானவன், சத்துருவானவன். சத்துருவானவன் வேதம் சொல்கிறது. பிசாசானவன். அப்ப அவன் என்ன பண்றான்? உன் எல்லைக்குள்ள நின்று உனக்கு வருகிற வருமானத்தை சாப்பிட்டு கொண்டு. ஆமென். நான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நல்லா கவனிங்க. வசனத்தை சொல்லி சொல்லி நான் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை நம்புறீங்க? ஆமென். நான் ஒவ்வொரு வசனமா சொல்லுவேன். நீங்க எல்லாரும் பாரத்தோடு சொல்லிக்கணும் வசனத்தை வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, இந்த வசனம் சொல்லப்படுகிறது. முதல்ல ஒரு சத்துரு என்ன? சத்துரு என் வீட்டுக்குள்ள இருக்கிறபடியா, சத்ரு என்னுடைய வருமானத்துக்கு பக்கத்துல நிற்கிறபடியா, ஆகாரம்னா எங்க போகுது? அவனுக்கு போகுது. அவன் சாப்பிட்டு இருக்கிறான். என்ன வச்சு இன்னைக்கும் என் நிலைக்குள்ள, என் உடம்புக்குள்ள, என் விவசாயத்துக்குள்ள, என் வருமானத்துக்குள்ள எந்த ஒரு பிசாசு நிக்க நான் தடை செய்யும். எந்த ஒரு பிசாசு நிக்க கூடாது என்று கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே வந்து அந்த உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த வசனத்தை சொல்லி, இனி என் தானியம் சொல்லுங்க, இனி என் தானியம் சத்துருக்களுக்கு ஆகாரமாக போகாது, போகாது. இயேசுவின் நாமத்தில் என் எல்லையில் இருக்கிற சத்துருவே, என் வருமானத்தை சாப்பிடுகிற சத்துருவே, என்னை விட்டு, எல்லையை விட்டு வெளியே போ, அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா.